என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புராண இதிகாச காலத்தில் பகவான் கிருஷ்ணரை சந்திப்பதற்கு அவருடைய நண்பர் குசேலன் கையில் அவளுடன் சென்று சந்திக்கின்றார். அப்போது குசேலனின் குடும்ப நிலை அறிந்த பகவான் அவருடைய குடும்பத்தில் செல்வம் செழிக்க செய்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். இதே போன்று நிஜத்தில் 20ஆம் நூற்றாண்டின் வள்ளல் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவரை சந்திப்பதற்கு ஒரு நலிந்த நாடக நடிகர் கைக்குத்தல் அவளுடன் வந்து சந்தித்த போது எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? வாருங்கள் இந்த உண்மையான நிகழ்ச்சியை பார்ப்போம். சக்தி நாடக சபாவில் பல வருடங்கள் நடித்தவர் எம்ஜிஆர். சிவாஜியுடன் பல நாடகங்களில் திரைப்படங்களிலும் நடித்தவர் KV சீனிவாசன் என்கின்ற பழம்பெரும் நாடக நடிகர். திரைப்படங்களில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் இந்த சீனிவாசன். இவர் கடைசியாக நடித்த படம் ஆதிபராசக்தி. அந்த படத்தில் அபிராமி பட்டராக வருபவர் இவரேதான். ஒரு சமயம் இந்த நலிந்த நாடக நடிகர் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக கிளம்பினார். வெறுங்கையுடன் அல்ல, கையில் குத்தல் அவளுடன் ஒரு வெள்ளை துணியில் சிறிய மூட்டையாக கட்டிக்கொண்டு எடுத்து சென்றார். அப்போது சத்யா ஸ்டுடியோவில் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கண்ணாடி முன் உட்கார்ந்திருந்த எம்ஜிஆருக்கு உள்ளே நுழைந்த சீனிவாசனை பார்த்ததும் வாங்க வாங்க நலமா என்று விசாரித்தார் எம்ஜிஆர். நலம்தான், உங்களை காண இந்த மூட்டை முடிச்சியுடன் வந்துள்ளேன் என்று அவள் நிறைந்த அந்த சிறிய மூட்டையை எம்ஜிஆரிடம் கொடுத்தார் அவர். இது என்று வாங்கி விசாரித்த எம்ஜிஆர் அதை பார்த்தார். அவள் முடிச்சுடன் வைத்திருக்கிறேன் என்று சிலேடையாக சொன்னார் சீனிவாசன். ஓ அப்படியா என்று புரிந்து கொண்டு அவளை வாயில் போட்டுக் கொண்டார் எம்ஜிஆர். பிறகு அவரை தன்னுடன் பேசும்போது, இன்றைக்கு நீங்கள் என்னோடு பகல் சாப்பாடு சாப்பிட்டு விட்டுதான் புறப்படணும், அதுவரைக்கும் இங்கேயே இருக்கணும் என்று எம்ஜிஆர் அன்பு கட்டளை போட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை KV சீனிவாசன் என்கின்ற அந்த நலிந்த நடிகரே சொன்னார். பிற்பகல் அவருடன் அமர்ந்து உணவறிந்துவிட்டு மாலை 4 மணி சுமாருக்கு நான் என் வீட்டுக்கு திரும்பினேன். நான் வீட்டுக்குள் நுழைந்ததும் எனக்கு பெரிய வியப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருப்பது தெரிந்தது. எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து விட்டு வரச் சொன்னார் என்று நடிகர் திருப்பதி என்று ஒருவர் வந்து கவர் ஒன்று கொடுத்து விட்டு சென்றார். நான் தங்க நகைகளை அடகு வைத்து மீட்க முடியாமல் தவித்த நேரத்தில் பண உதவி வேண்டிதான் எம்ஜிஆரை பார்க்க போனேன். அவர் செய்த பண உதவியால் அப்படியே என் மனைவியின் நகைகளை மீட்டேன். சரியான நேரத்தில் பண உதவி செய்துவிட்டு அதை என்னிடம் சொல்லாமல் என் வீட்டிற்கே பணத்தை அனுப்பி வைத்து விட்டார் எம்ஜிஆர். ஸ்டுடியோவில் இருந்து புறப்படும் போது கிடைக்காத பெரும் மகிழ்ச்சி வீடு திரும்பியதும் கிடைத்தது என்று சந்தோஷத்தில் சொல்கின்றார் சீனிவாசன். அவள் கொண்டு சென்ற குசேலனின் குடும்ப நிலை அறிந்து அவர் கேட்காமலே செல்வத்தை பகவான் கிருஷ்ணன் கொடுத்தது போல அவள் கொண்டு வந்த சீனிவாசனின் முகத்தை பார்த்தே அவருடைய தேவை என்ன என்று அறிந்து அவருக்கு தேவையான பணத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த சீனிவாசனின் வீட்டிற்கே அனுப்பிவிட்டார். இவர் வீட்டுக்கு சென்று பார்த்தால் இவர் வரும் முன்பே அவர்களுடைய சந்தோஷ செய்தியாக அவருடைய வீட்டில் பணம் இருந்தது. இதுதான் கலியுக, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் வள்ளல் எம்ஜிஆர் என்னும் மாபெரும் மனிதநேய செம்மலின் செயல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.